வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கப்பா. அதில் நமக்கு திருக்குறள் வந்து 20 அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூனிட் 7ல் கவர் ஆகுது. இது நம்ம புக்கில் எந்தெந்த பேஜில் ஓல்டு புக்கில் இருக்கா, நியூ புக்கில் இருக்கா, பக்க நம்பர் என்ன, அதோட அதிகாரம் என்ன அப்படிங்கிறத தொகுத்து உங்களுக்கு ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம். நம்ம திருக்குறள் வந்து நடத்தியும் கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்துருக்க லெசன் வைஸ் வந்து உங்களுக்கு புக் வைஸ் வந்து ஒரு நியூ புக்கில் வந்து 4 குறள் 2 குறள் தான் இருக்கும். அது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த ரெண்டையும் படிக்கணும். அது போக ஒரு அதிகாரத்துக்கு கீழே 10 குறள் வரும். அந்த 10 குறளையுமே படிக்கணும். நம்ம புக்கில் இல்லை அப்படின்னாலும் நம்ம அவுட் சோர்ஸ் எடுத்து அந்த குறளெல்லாம் கண்டிப்பாக படித்து தான்ப்பா ஆகணும். புக்கில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை வந்து எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அது ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்ககிட்ட வந்து நம்ம போய் ஆர்குமெண்ட்லாம் பண்ண முடியாது. அதனால் அவங்க கொடுத்த 20 அதிகாரமே புக்கில் இருக்க சோர்ஸ் படி உங்களுக்கு என்னென்ன புக்கில் என்னென்ன பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத தொகுத்து இந்த வீடியோவில் கொடுத்துட்டோம். அப்படி புக்கில் இல்லாததை வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் போய் நீங்கள் படித்து தான் ஆகணும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 2 அல்லது 3 கொஸ்டின் வந்துடும். இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து சொற்பொருள் வந்து கேட்டுருவாங்க, அறிஞ்சொரு பொருள் மாதிரி. இல்லை அப்படின்னா அதிகாரம் எந்த ஒரு பாடல் ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இது எந்த அதிகாரத்தில் வருது அப்படின்னு கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த குறளோட பொருள் கேட்டுருவாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா வேறு எப்படி திருக்குறளை கேட்பாங்க அப்படின்னா அந்த சீர்களெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து நேராக வந்து சீரை வந்து பொறுத்து எழுத சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சீரை ஸ்கிப் பண்ணிவிட்டு திருக்குறளை நிறைவு செய்க அப்படின்னு கோடிட்டிடம் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 5 வழியில் கொடுப்பாங்கப்பா. அதனால் திருக்குறள் படிக்கிறீங்கன்னா குறளை மட்டும் படிக்கிறது நிற்கக்கூடாது. குறளையும் படிக்கணும், ப்ளஸ் அதோட பொருளையும் படிக்கணும், அதோடைய அறஞ்சொரு பொருளையும் படிக்கணும். நம்ம டெய்லி நம்ம சிலபஸில் இருக்க திருக்குறளை ஷார்ட்ஸாக டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது 15 செகண்ட் தான் வரும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த திருக்குறளை பாருங்கள். இதனால் நீங்கள் டெய்லி ஒரு குறளை நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் அந்த மாதிரி ஷார்ட்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அந்த ஷார்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் நம்ம 140 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஃப்ரைடே வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும், சண்டே வந்து நம்ம பிடிஎஃப் டெஸ்ட்டும் நம்ம டெலகிராமில் கொடுப்போம். டெஸ்ட் எழுத விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம திருக்குறளில் 20 அதிகாரத்தில் எந்தெந்த புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது 10th ஓல்டு புக்கில் 3ஆம் நம்பர் பேஜில் இருக்குது. பொறையுடைமைங்கிறது 9th ஓல்டு புக்கு டேர்ம் 1ல் 4வது பேஜில் இருக்குது. ஊக்கமுடைமை அப்படிங்கிறது 6th நியூ புக்கில் டேர்ம் 2லையும் 6th நியூ புக் டேர்ம் 3லையும் 45வது பக்கம் 60வது பக்கத்தில் இருக்குது. இது மொத்தமே ஒரு 4 குறள் தான்ப்பா இருக்கும். நீங்கள் மிச்சத்தை அவுட் சோர்ஸில் போய் படிக்கணும். இல்லைனா நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். விருந்தோம்பல் பாருங்கள், 6th நியூ புக் டேர்ம் 2ல் 120வது பக்கத்தில் இருக்குது. அரண் வலியுறுத்தல் 6th நியூ புக் டேர்ம் 3ல் 184வது பக்கத்தில் இருக்குது. ஈகைங்கிற அதிகாரம் 6th நியூ புக்கில் டேர்ம் 3ல் 184 பக்கத்தில் இருக்குது. பெரியாரை துணைகோடல் 10th ஓல்டு புக்கில் 148. இதில் வந்து 10 குறளுமே இருக்குது. இந்த பெரியாரை துணைகோடல் வினை செயல் வகை வந்து 7th நியூ புக்கில் 188 பக்கம் இருக்குது. அவை அஞ்சாமை 7th நியூ புக்கில் 188 பக்கம் இருக்குது. இதில் 4 குறள் தான்ப்பா இருக்கும். மிச்சத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அவுட் சோர்ஸில் கண்டிப்பாக படிங்க. இல்லைன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது புக்லேயே இல்லைப்பா. இது வந்து 58வது அதிகாரம். நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், வரும். இல்லை அப்படின்னா அவுட் சோர்ஸ் ஏதாவது புக்கில் இருந்துச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க. இல்லைனா புக் பேக்கில் வந்து ஃபுல்லாகவே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இதில் வந்து இருக்குது. ஆனால் பொருள் இல்லாமல் குறள் மட்டும்தான் இருக்குது. அப்படி குறள் மட்டும் படித்தோம்னா நமக்கு வேஸ்ட்டாக இருக்கும். பொருளோட சேர்த்து படித்தா தான் நம்மளுக்கு அது ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா எப்படியாவது மாற்றி கேட்டுட்டாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். குறளை மட்டும் மனப்பாடம் பண்ணோம்னா நமக்கு என்ன பொருள் வரும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த கண்ணோட்டம்ங்கிறது உங்களுக்கு இன்னொரு 2 நாளில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அன்புடைமை வந்து 6th ஓல்டு புக்கில் டேர்ம் 1ல் 3ஆம் நம்பர் பேஜில் இருக்குது. கல்விங்கிறது 7th ஓல்டு புக்கில் டேர்ம் 3ல் 29வது பக்கம் இருக்குது. நடுவு நிலைமை 8th நியூ புக்கில் 43ஆம் பக்கம். கூடா ஒழுக்கம்ங்கிறது 8th நியூ புக்கில் 43ஆம் பக்கம். கல்லாமைங்கிறது 8th நியூ புக்கில் 44வது பக்கம். செங்கோன்மைங்கிறது 8th நியூ புக்கில் 118ஆம் பக்கம். பண்புடைமைங்கிறது 8th ஓல்டு புக்கில் டேர்ம் 3ல் 2nd பேஜில் இருக்குது. நட்பு ஆராய்தல் 8th நியூ புக்கில் 188வது பேஜில் இருக்குது. புறங்கூறாமைங்கிறது 7th நியூ புக் டேர்ம் 1ல் 47ஆம் நம்பர் பேஜில் இருக்குது. அருளுடைமைங்கிறது 7th நியூ பேக்கில்
டேர்ம் 1ல் 48வது பேஜில் இருக்குது. இந்த 20 அதிகாரம் மட்டுமே நீங்கள் படித்தா போதுமானதுப்பா. மித்த அதிகாரங்கள் வந்து நீங்கள் அவுட் சோர்ஸில் போய் படிக்க தேவையில்லை. இந்த 20 அதிகாரங்களில் நம்ம புக்கில் கவர் ஆகாத குறளை மட்டும் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா போதும். வேறு இதை தவிர்த்து நீங்கள் வேறு அதிகாரங்கள் வந்து நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம். இந்த 20 அதிகாரம் மட்டும் படித்தா போதும். இந்த 20 அதிகாரத்துக்குரிய குறளுமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி ஒரு குறள் வந்து ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.